வணக்கம். இந்த மாதம் 22ஆம் தேதி திரும்பவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றார். அப்படி வரும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இப்போ பேச்சுவார்த்தை முடித்த கட்சிகள் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க தான் பேசி முடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஜி.கே. வாசன் எங்களுக்கு சைக்கிள் சின்னம் வேணும், அதான் வெற்றி சின்னம், நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இருந்தாலும் ஒரு சீட்டுக்காக போய் சைக்கிள் சின்னத்தில் நிற்பீங்களா, தாமரையிலே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் கடைசி நேரத்தில் ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இதை தாண்டி என்னாச்சுப்பா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாத்துட்டையும் வேட்புமனு வாங்கினார் ஓபிஎஸ். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் வேட்புமனு உடனே ஒரே நாளில் தாக்கல் பண்ணாங்க. 39 தொகுதிக்குமே வாங்கிட்டார் அவர். வாங்கிட்டு உடனே அன்றைக்கி சாயந்தரமே நேர்காணலாம் நடத்தி யார் எந்தெந்த தொகுதிக்கு போட்டி போடுறீங்க, நமக்கு எவ்வளோ தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவர் பேசியிருந்தார். சரி, நேர்காணல் நடத்துகிறார ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி தான், பாஜகவோட கூட்டணி, இல்லை அப்படி தனித்து போட்டி போட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. அப்போவே பார்த்தீங்கன்னா பாஜகவோட நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்ப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள், தலைவர்கள் வி.கே. சிங், கிஷான் ரெட்டி இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்கள தான் ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தனியார் ஹோட்டலில் ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஓபிஎஸ் அவங்கள்ட்ட ஒரு 2 டிமாண்ட் வச்சுருக்கிறார். ஒன்று என்னை தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு சொல்லக்கூடாது, தனியாக ஒரு சின்னம் எனக்கு கொடுத்தா கூட சரி, ஓகே, அதை வச்சு நான் இது பண்ணிக்குவேன். ஏன்னா இன்னமும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி நான் கிளைம் பண்ணுறேன். என்னை கொண்டு போய் தாமரை சின்னத்தில் நீங்கள் நிற்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நான் பாஜக உறுப்பினர்னு சொல்லி அவங்க கேஸை நடத்தி அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் கூட ஓபிஎஸ்க்கு இருக்குது. காரணம் அதான் நடக்கிறதுக்கு சாத்தியப்படும். பாஜக அந்த மாதிரி தான் செய்யும். ஓபிஎஸ் ஏதாவது தாஜா பண்ணி இவர் நமக்கு கிடைச்ச அடிமைப்பா, இவர் என்ன சொன்னாலும் கேட்பார், ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னா முரண்டு பிடிச்சிட்டு கடைசி நேரத்தில் சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துடுவார். 2 வார்த்தை பேசினா போதும், அவரும் நீங்கள் ரொம்ப அன்பானவருங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னங்க நான் பார்த்துக்குறோம், நாங்கள் எல்லாத்தையுமே ரெட்டை இலை சின்னத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், அதிமுக உங்கள் கைக்கு கொண்டாந்துடும், நீங்கள் இப்போ தாமரை சின்னத்தில் நில்லுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவர் உடனே நம்பிடுவார். அந்த மாதிரி நம்பி தான் இப்போ மோசம் போய் நிற்கிறாரு. இப்போ அவர் உஷாராயிட்டார். உஷாராகி என்ன சொல்கிறாரு, தாமரை சின்னத்தில் இப்போ நிற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, ஒன்று சுயேட்சை சின்னத்தை கொடுங்க, 2வது இந்த சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, ஈரோடு இடைத்தேர்தலுக்கு கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு ரெட்டை இலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணி விடுங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா தாமரை கட்சியும் நம்ம நிற்கிற சுயேட்சை கட்சிகளும் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடத்துக்கும் ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவருக்கு தனியாக ஒரு சின்னம் வேணும். இவருக்கு 4 தொகுதியோ 5 தொகுதியோ கொடுத்தாலும் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு ஒரு சின்னம் வேணும். அந்த சின்னம் சுயேட்சை சின்னம் 5 தொகுதிக்கும் ஒரே சின்னம். அந்த ஆர்கே நகரில் நின்றார்ல ரெட்டை மின் விளக்கு, அந்த இதை கொடுத்தா கூட போதும் எனக்கு, அது கொஞ்சம் ஃபேமஸானது தான், நானும் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை இவங்க சொல்கிறத கேட்டுட்டு ரெட்டை இலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜக அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எந்தெந்த தொகுதி வேணும் அப்படின்னோம்னா இவர் 39 தொகுதியிலே நாங்கள் நிற்கிறதுக்கு தயார், எங்கள்கிட்ட ஆள் பலம் இருக்குது, இந்த பாருங்கள் விருப்ப மனு எல்லாமே நிறைய பேர் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் நேர்காணலே பண்ணி முடிச்சிட்டேன், நான் ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டார். அதனால் அவர் எந்தெந்த தொகுதி கேட்குறாரு, அந்த எந்தெந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓபிஎஸ் கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் தொகுதிகளை பிரிப்பார். எங்கே ஓபிஎஸ்க்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்க தொகுதிகள் தென் மாவட்டங்கள் தான். அந்த தென் மாவட்டங்களில் சில முக்கியமான பகுதிகள் அவர் போட்டி போடுவார், அவர் சார்ந்தவங்க போட்டி போடுவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இதுக்காக கொண்டு போய் நம்ம வட மாவட்டங்கள்லேயும் கொங்கு பெல்ட்லேயும் கொண்டு போய் கொடுத்து அவரை நில்லுங்கன்னா அவர் இருக்கிற ஓட்டும் போயிடும் அவருக்கு. அதனால் தென் மாவட்டங்களில் தான் குறிப்பாக அவர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. சரி, இவரோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஓபிஎஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார். கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நேரில் பாஜக நம்மளை கண்டுக்கலை, 2 தடவை பிரதமர் வந்தப்போ கூட நம்மளை சந்திக்க கூட இல்லை, அப்படிங்கும்போது நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் முடித்த பிறகு சந்திக்கிறது நல்லது அப்படின்னு அண்ணாமலை வேறு சொல்லிட்டார். இதனால ரொம்ப நொந்து போயிருந்தார். இப்போ பாஜக கூட்டணி கொஞ்சமாக அப்படி இப்படின்னு
வெளிச்சம் பட்டோன்னே கொஞ்சம் உற்சாகமாயிட்டார். நேற்றே அவர் பேச்சிலேயே தெரிஞ்சுது அவருடைய உற்சாகம். சரி, ஓபிஎஸோட முடிச்சிட்டாங்க. டிடிவியோட இன்றைக்கி பேசுகிறாங்க. டிடிவியோட இன்றைக்கி பேசி அவருக்கும் என்னென்ன தொகுதி, எத்தனை தொகுதி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வந்து குக்கர் சின்னத்தில் அவரும் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 2 பேருமே வந்து நியாயமான கோரிக்கை தான். இப்போ டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் குக்கர் சின்னத்தில் தான் அவர் நின்றாகணும். அதே போல் ஓபிஎஸ் வந்து சுயேட்சையாக நின்றாலும் அவர் இப்போ அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு, இந்த குழு வந்து கட்சியாக பயன்படுத்த போகிறாரா இல்லை இந்த குழுக்காக கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறாரான்னு தெரியாது. சுயேட்சை சின்னம் கிடைச்சாலும் அவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்க தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. டிடிவியோடையும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாமக இருக்குது. பாமக என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பாமக ஏற்கனவே வந்து அவங்க கேட்டிருக்க தொகுதிகள், அதிமுகவோட கேட்டிருக்க தொகுதிகளோட அதிகமாக பாஜக தரேன்னு சொல்லிடுச்சு. வட மாவட்டங்களில் பாஜக பாமக இணைந்து செயல்பட்டால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும், அமைச்சர் பதவி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அன்புமணி வெயிட் பண்ணுவாரா, ஓட்டாராங்க. டெல்லி போயிட்டார், பேச்சுவார்த்தை நடத்திட்டார். எப்படியும் பாஜக வந்து 8 தொகுதியாவது தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுவும் தருமபுரி அவங்க கேட்குற தொகுதிகள், அவங்க எங்கே செல்வாக்காக இருக்காங்களோ அந்த தொகுதிகள் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உறுதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து அதிமுகவில் வந்து பாமக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் அதிமுக வேட்பாளர் நிறுத்திட்டு பாமகவுக்கு எங்கே கம்மியான செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதியாக ஒதுக்க பார்த்தாங்க. அதில் பாமக ரொம்ப அப்படியே விழிப்புணர்வாக இருந்து இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க எங்களுக்கு நீங்கள் தொகுதியே கொடுக்க வேணாம், நாங்கள் உங்களோட கூட்டணிக்கே நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகுறாங்க. தேமுதிக மட்டும் அங்கே அந்த சைடு அதிமுகவோட இன்னமும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கன்னா கடைசி நேரத்தில் அதிமுகவோட தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 2 பக்கட்டும் ஓடுது. பாமகவும் தேமுதிகவும் யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடினாலும் பாமக உறுதியாக வந்து பாஜகவை தான் நம்புகிறாங்க. அதனால் பாஜக நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுடைய பாஜகவோட கூட்டணிலாம் முடிஞ்சிடும். தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு பிரதமர் வந்து 22ஆம் தேதி தமிழகத்துக்கு வரும்போது இவங்க எல்லாமே பிரதமர் ஏற ஸ்டேஜில் இவங்களும் உட்காந்துருப்பாங்க. பிரதமர் வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி தேர்தல் பிரச்சாரமாக அதை பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏன் நம்ப மாட்டேறாங்க அப்படின்னா, நேற்று இதுக்கு திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எனக்கு 2 சீட்டு கிடைச்சது வந்து என் தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கு 5 சீட்டு வரைக்கும் தருவார். 5 சீட்டை நம்பி போனோம்னா நமக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா, இது 5 தொகுதியை நம்பி நம்ம போகிறோம் அப்படின்னம்னாலும் நமக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அதிமுக, பாமக, பாஜக எல்லாமே இணைந்துமே இப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 எல்லா தொகுதியிலும் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. மீதி எல்லாமே தோற்று போனாங்க அப்படிங்கிற மாதிரி. தேனி மட்டும்தான் அவங்க ஜெயித்தாங்க, மீதி எல்லாம் தோற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாமே நாளாக செதஞ்சு கிடக்குது. அதிமுகவே நாளாக செதஞ்சு கிடக்குது. இதில் வந்து கூட்டணியும் பிரிஞ்சிச்சு. இப்போ என்ன செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்? இவர்கிட்ட நம்ம 5 தொகுதி வாங்கிட்டு போய் நின்று நம்ம ஒன்றுமே இல்லாமல் வெளியே வர்றதுக்கு, இங்கே 2 தொகுதியிலையும் அது நம்மளுடைய தனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னோம்னா அது நமக்கான வெற்றி தானே அப்படிங்கிற மாதிரி நேற்று திருமாவளவன் பேசியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக மேலிடத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது 2 பேருமே சொல்லலை. இவர் வந்து பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ண மாட்டார், அமித்ஷாவையும் விமர்சனம் பண்ண மாட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே சந்தேகம் இருக்குது. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளுக்காக, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக இவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, போராடுறாரு, இந்த மாதிரி நடிக்கிறாரு. இவரை நம்பி நம்ம போக முடியாது. நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு இவர் பாஜக மேலே உட்காந்தோன்னா திரும்பவும் போய் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கலாம். சட்டமன்றத்தில் இவங்க வந்து திரும்பவும் அந்த பாஜகவை ஆதரிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை கூட வரலாம். எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் வந்து நேற்று அவர் சொல்லியிருந்தார். பாஜகவுக்கும் அவங்களுக்குமே ஒரு ரகசியமான ஒரு கூட்டணி இருக்குது. அவங்க என்னத்துக்காக பாஜகவோட எதிர்ப்பு ஓட்ட, அதே போல்
அது திமுகவாக மாறிடக்கூடாது. பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு போய் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தனியாக நிற்க வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கிறார். அவர் ஒரே விஷயந்தான், பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டை அவர் வாங்கணும், பாஜக எதிர்க்கிற மாதிரி அவர் நடிக்கணும், ரெண்டாவது சிறுபான்மையின மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டையும் அவர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. அதனால் அவர் 5 சீட்டு கொடுத்தாலும் நான் அந்த சைடு போக விரும்பலை அப்படின்னு சொல்லி நேற்று தொல் திருமாவளவன் பேசின அந்த பேச்சு கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாத்தியப்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, இது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அமித்ஷாட்ட இவர் என்ன பேசினார், அமித்ஷாவுக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை, என்ன சண்டை, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையாக தான் படுது. பார்க்கலாம். இன்னைக்கு பாஜக நேற்று ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க, இன்றைக்கி டிடியோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இதுலேயும் அவங்களும் தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து 22ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.